அதிமுக ஓபிஎஸ் என்ற பெயரில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட அனுமதி கோரி தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக ஓபிஎஸ் என்ற பெயரில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட அனுமதி கோரி தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். நடைபெறவுள்ள மக்களவை தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற அமைப்பை அதிமுக ஓபிஎஸ் என்ற பெயரில் அங்கீகரித்து அதிமுக ஓபிஎஸ் என்ற பெயரிலேயே தேர்தலில் களம் காணுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஓ பன்னீர்செல்வத்தின் அமைப்பு சார்பில் தேர்தல் ஆணையத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதிமுக வேட்பாளர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் மற்றும் இரட்டை இலை சின்னத்தில் அவர்கள் போட்டியிட அனுமதி வழங்குவது குறித்த ஒப்புதல் படிவமான ஏ மற்றும் பி படிவங்களில் ஓ பன்னீர்செல்வமும் கையெழுத்திடுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையினையும் அந்த மனுவில் ஓ பன்னீர்செல்வம் முன்வைத்திருக்கின்றார். ஒருவேளை அதிமுகவினருக்கான ஏபி படிவங்களில் கையெழுத்திடும் அதிகாரம் ஓ பன்னீர்செல்வத்திற்கு வழங்கப்படாவிட்டால் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை முடக்கிவிட்டு இரண்டு தரப்புக்கும் பொதுவான சின்னங்களை, சுயேட்சை சின்னங்களை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மனுவினையும் ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது தேர்தல் ஆணையத்திடம் வழங்கியிருக்கின்றார். ஏற்கனவே 1989 அதாவது எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு பிறகு அதிமுக இரண்டாக பிளவுபட்ட பொழுது ஜா என்ற பெயரில் அதிமுக ஜெயலலிதா அணி, அதிமுக ஜானகி அணி என்ற பெயரில் செயல்பட்டது. அதை முன்னுதாரணமாக கொண்டு நடைபெற உள்ள தேர்தலிலும் அதிமுகவின் ஒரு பிளவுபட்ட அங்கமாக ஓ பன்னீர்செல்வத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் தரப்பில் இந்த மனு உயர்நீதிமன்ற இந்த தேர்தல் ஆணையத்தில் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி அதிமுக ஓபிஎஸ் அணி என்ற பெயரில் போட்டியிடுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் எனவும் ஏபி படிவங்களில் கையெழுத்திடும் அதிகாரம் பன்னீர்செல்வத்துக்கு வழங்காவிட்டால் இரட்டை இலை சின்னத்தை முடக்கி பொதுவான சின்னங்களில் போட்டியிட எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அனுமதி அவ்வாறு மாற்ற உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை மனுவினை வழங்கியிருக்கின்றார் ஓ பன்னீர்செல்வம்.